ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நைட் வந்து வீட்டில் சாப்பாடு செய்ய மாட்டேன்ட்டா. ஸோ வெளியே எங்கே போய் சாப்பிட்லான்ட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தோமா. ஸோ விஓசி பார்க்கில் ஒரு தோசை கடை, அங்கே பேர் என்ன சார்? ஒரு தோசை கடை ஒன்று இருக்குது, ரீலில் பார்த்தோம், பேர் வேறு தெரியல. ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம், சாப்பிட்டு வச்சுமா ஒரு சின்ன விளாக் பண்ணலாம் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கார்லிக் தோசை உள்ளே இருக்க இந்த மசாலா சூப்பராக இருக்கு, வேறு லெவல். சீரியஸாகவே ரீல்ஸை பார்த்துட்டு நான் என்னமோ நினச்சேன். இந்த கார்லிக் தோசை வேறு லெவல் இருக்குது. சட்னி இது காம்பினேஷனே வந்து நானும் என்னமோ நினச்சேன். ஆனால் சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. ரெண்டாவது கீ பொடி தோசை வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பையனும் டப்பு கொடுக்குறான், நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்கு. இனி அடுத்தது வந்து சிக்கன் தோசை சொல்லியிருக்கோம். லொச்சக் மொச்சக் பச்சக் குட். இப்போ சிக்கன் தோசை வாங்கியிருக்கோம். ஆஹா, சிக்கனு இந்த சூடாக உள்ள இப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு டிப்பு, இப்படி ஒரு டிப்பு அப்படியே அடித்தோம்னா. கபிலா, நீதான்டா கபிலா, நல்லா இருக்குங்க. போது எல்லாத்தையும் நீ சாப்பிட்றது கரெக்டா. உள்ள இருக்க சிக்கன் ஸ்டஃப் இருக்கு, உள்ள இருக்க மசாலா சூப்பராக இருக்கு. சிக்கன் தானே, நல்லா சாஃப்டா, நல்லா ஸ்பைசியா, டேஸ்ட் நல்லா இருக்கு. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு. அடுத்தது முட்டை இட்லி சொல்லியிருக்கோம். ஸோ இவங்ககிட்ட வந்து இட்லியும் தோசையும் தான் வந்து 2 வெரைட்டி தான் வச்சுருக்காங்க. அதிலே டிஃப்ரெண்ட் இருக்குது. தோசைனா அதில் கார்லிக் தோசை, சிக்கன் தோசை, ஆனியன் தோசை அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க. அது மாதிரி இட்லியும் வந்து இது மாதிரி முட்டை இட்லி, கொத்தி இட்லி, சிக்கன் இட்லி அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. 2 வெரைட்டி தான் அதுக்குள்ள வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. சார் 2 வெரைட்டின்ற பேர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2 ஐட்டம் பேஸ் பண்ணி அதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இட்லி தான் நம்ம வந்து முட்டை இட்லி ட்ரை பண்ண போகிறோம். சட்னி கூட சேர்த்து அடிச்சு பார்ப்போம். சட்னி கூட ஓகே. இது வந்து தக்காளி சட்னி இப்போ சாப்பிட்றது. தக்காளி சட்னி இல்லை, கார சட்னி. கார சட்னி பார்த்தீங்களா? சரி, இப்போ கார சட்னியோட நம்ம ஸ்பேரிங் பண்ணி பார்க்கலாம். மோசம்லாம் கிடையாது, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஒர்த்து தான், எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. கூட அந்த சிக்கன் தோசை வாங்கினோம்ல, அதில் இருக்க மசாலா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. நீ டிஃப்ரெண்ட் வெரைட்டி கண்டுபிடிக்கிறியா? சூப்பராக இருக்கு. கைஸ், விஓசி சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக எந்த தோசை நல்லா இருந்துச்சு? கார்லிக்கும் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து கார்லிக்கோட மசாலாவும் அது போக சிக்கனோட மசாலாவும் 2மே வந்து சூப்பராக இருந்தனால தோசை சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.